வெட்டி கொன்னான். ஓடி தப்பித்துக் கொள்ள போனான். அவனும் வெட்டி கொல்லப்பட்டான். ஒரு தவறு, ஒரு மோகத்தின் நிமித்தமாய் அந்த வீடே சாவு வீடாய் மாறி போனது. பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொரு வெட்டி குத்தி கொன்று மரண வீடாய் மாறினது. மரண வீடாய் மாறினது. இப்ப தூண்டி கொடுத்தவன் ராஜா கிட்ட போய் இப்போ பொய்யா வேஷம் போடுகிறான். அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. மோகம் காதல் அல்ல. இந்த மோகத்தை நீ கட்டுப்படுத்தாமல் போனால் அதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும், உன்னுடைய குடும்பத்தை பாதிக்கும். உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையில உன்னுடைய பெற்றவருடைய மனது வேதனைப்படும். முழு சாட்சியும் நீ இழந்து போவாய். நிறைய பேர் கவனிக்கிறாங்க. நீ வாலிபன், நீ வாலிப தங்கச்சி, இந்த முகாமுக்கு வந்துட்டு போனது உன் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கவனிச்சிருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க கவனிச்சிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, திருச்சபையில் இருக்கிறவங்க உன்னை கவனிச்சிருக்கிறாங்க. இப்ப நீ வித்தியாசமானவளாய், வித்தியாசமானவனாய், ஒளி விடுகின்ற தீபமாய் நீ காணப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் வெளிச்சத்தில் கவனித்து நடக்கணும்னாக்கா நீ பிரகாசிக்கிற விளக்காக காணப்படணும். அதுல களங்கம் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் குறையும் போதே நீ ஜாக்கிரதையா பண்ணிக்கோ. ஏன் எண்ணெய் அங்க குறைஞ்சிருக்கும், அதனால்தான் வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். 10 கன்னிகள் கதை தெரியுமே. எல்லாரும் வந்த மாதிரி தான் இவங்களும் ஆயத்தமா தான் விளக்கத்தோடு தான் வந்தாங்க. ஆனா வருகை டிலே ஆயி போச்சு. இன்னைக்கு ராத்திரி வந்தா நிறைய பேருக்கு சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு. இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தாருன்னு வைங்க, நிறைய பேருக்கு சந்தோஷம். ஒரு அடுத்த நாள் தள்ளிப்பட்டா கூட உளுந்துருவோன்னு பயத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேரு இல்லையா. அதனால நிறைய பேருக்கு ஒரு ஆசை, சீக்கிரம் போயிடணும்னு ஆசை. ஆனா அதிக நாள் நீடிச்சு போயாச்சுனாக்கா பொறுமை இழந்து போயிடுறாங்க. எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு. ஆகவே என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. தீபம் பிரகாசிக்குது, ஆனா அது மங்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே நீ என்ன பண்ணிடணும், இதுக்கு முன்னாடியே நீ எண்ணெய் வாங்கி தயாரா வச்சிருக்கணும். இந்த 10 பேர்ல 5 பேர் அதை செய்யவே இல்லை. அதனாலதான் வந்தது பிரச்சனை. மத்தவங்கிட்ட கடன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அவங்களுடைய தேவைக்கு வச்சிருக்கிறாங்க. உனக்கு கொடுத்தாச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, சரி போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா டக்குன்னு அந்த சமயம் பார்த்து மணவாளம் வந்தாச்சு. 5 பேர் உள்ள போயிட்டாங்க, 5 பேர் வெளியே நிக்கிறாங்க. என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஆனா தட்டினாலும் திறக்கிறது இல்ல. ஏன், உனக்கு கொடுத்த டைம் போயிடுச்சுப்பா. அது குறையும் போதே நீ யோசிச்சு இருக்கணும் இல்லையா, எவ்வளவு நேரத்துக்கு இந்த எண்ணெய் வரும், தீர்ந்து போச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா நிறைய பேருடைய அலட்சியம் என்னன்னா ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. அது இப்பக்குள்ள வந்துடும், இல்லாட்டி இதோட சரி, அது கொஞ்சம் நீண்டு போகுமோ அல்லது இல்லையோ அந்த கணக்கு போடுறது இல்லை. எல்லா காரியத்திலும் ஆயத்தம் இல்லை என்பதுதான் இந்த சபை இந்த உதாரணத்தின் மூலமாய் பார்க்கிற காரியம். உன்னுடைய திரி இருக்குது, நீ பிரகாசிக்கிற, ஆனா கொஞ்சம் மங்கி பிரகாசிக்கிற. இந்த மங்கு திரி ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. ஆகவே ஆயத்தமாயிரு, சீக்கிரமாக உன்னை சரிப்படுத்திக்கோ, எண்ணெயை வாங்கி ஊற்றிக்கொள். ஏனென்றால் அந்த பிரகாசம் மிக மிக அவசியம். மணவாளன் வரப்போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகம், தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர் எல்லாரையும் கவனிக்கிறார். தாவீது சொன்னா, கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்தே ஆராய்ந்து அறிகிறீர். நீர் கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா தூரத்திலிருந்தே என்னை பார்த்துட்டு இருக்கிறீர். என்னுடைய உள்ளத்தின் அந்தரங்கங்கள் எல்லாம் அறிந்த தெய்வம் நீர். என்னுடைய உட்காருதலை அறிந்திருக்கிறீர், என்னுடைய எழுந்திருக்குதலை அறிந்திருக்கிறீர், என்னுடைய நடக்குதலை நீர் அறிந்திருக்கிறீர். நான் இப்ப எங்க எந்திரிச்சு போறேன், எந்த இடத்துக்கு அடிக்கடி நான் போறேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் நீர் அதை அறிவீர், நீர் அதை அறிவீர். இந்த எண்ணம் மாத்திரம், இந்த உணர்வு மாத்திரம் ஒரு விசுவாசிக்கு இருக்குமானா உலகத்தின் எந்த பாவத்துல போனாலும் அவன் பாவமே செய்ய மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யறதுடைய காரணம் என்ன, யாரும் என்னை கவனிக்கவில்லை. இருட்டில பாவம் செய்யறது காரணம் என்ன, யாருடைய கண்களும் என்னை பார்க்காது. மறைவான இடத்தை தேடி போற ரகசியம், யாரும் என்னை கவனிக்காது முடியாது.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரையும் எவ்விடத்திலிருந்தும் கர்த்தருடைய கண்கள் காணும். அவருக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமா இருக்குது. மூடவே முடியாது, மறைக்கவே முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். எதையும் நீ மறைக்க முடியாது. உள்ளத்தின் அந்தரங்கங்களை அறிந்த தேவன். உட்கார்ந்திருக்கிற அருமையான தம்பி, தங்கச்சி, உன்னுடைய அந்தரங்களை அறிந்த தெய்வம் இப்பொழுது உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிற? இதுக்கு முன்னாடி, இந்த கேம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது? உன்னுடைய கண், உன்னுடைய இருதயத்தின் சிந்தனை, உன்னுடைய தொடர்புகள் எப்படிப்பட்டதா இருந்தது? இப்ப நீ அறிக்கை செய். கடந்த காலத்துல நான் இப்படிப்பட்டவளாய், இப்படிப்பட்டவனாய் இருந்தேன். கர்த்தாவே, அநேக பேர் இப்பொழுது என்னை கவனிக்க போறாங்க. யாரும் உண்மை அவமானப்படுத்தி விடாதபடி என் வாழ்க்கையில கலங்கம் வரக்கூடாது. திருமணம் பண்ணிக்கோ. யாரிடத்திலுமே ரொம்ப நெருங்காதே, ரொம்ப நெருங்காதே. மடியில நெருப்ப வச்சுட்டு சுடாதுன்னு சொல்லுகிறவன் உண்டோ? வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. யாரிடத்திலுமே தொட்டு பேசாதே, தொட்டு பேசாதே. உன்னை நீ கட்டுப்படுத்தி ஜாக்கிரதைப்படுத்திக் கொள். எத்தனை நெருக்கமுடையவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லைக்குள் உன்னுடைய சிரிப்பும் உன்னுடைய பேச்சும் அமைந்து கொள்ளட்டும். சில சமயங்களிலே உன்னுடைய பேச்சும் உன்னுடைய சிரிப்பும் நீண்டு போகுமானால் அதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் உண்டு. உன்னை அறியாமல் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு கவர்ச்சி அந்த மற்றொரு பால் மேல இழுக்கிறது. சுவாமி, என் அறியாமல் என் சிந்தனைகள் எங்கோ சிதறடிக்கப்படுகிறது. கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யும், கட்டுப்படுத்த எனக்கு பலத்தை தாரும். இது உம்முடைய சரீரம், உம்முடைய சரீரம். நீ எப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும். நான் சரீரத்திலே சித்திரவதைப்படுகிறேன். என்னுடைய சரீர உணர்வுகளிலே சித்திரவதைப்படுகிறேன். நான் திருமணம் கழித்திருந்தாலும் என்னுடைய சரீரத்தினுடைய உணர்ச்சிகளிலே சித்திரவதைப்படுகிறேன். இந்த உணர்ச்சிகள் வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆகாதவர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த உணர்ச்சி உண்டு. இந்த தவறான எண்ணங்கள் உண்டு, சபலங்கள் உண்டு, மோகங்கள் உண்டு. கல்யாணம் ஆனதுனால பரிசுத்தம் சொல்ல முடியாது. மரணம் வரைக்கும் இந்த பிளஷ், இந்த சரீரம் மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப மோசமானது. நீ ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளலனாக்கா கல்யாணம் செஞ்சாலும் நீ விழுந்து போயிடுவே. ஆகவே சுவாமி, என்னுடைய சரீரத்தையும் அதனுடைய உணர்ச்சிகளையும் ஒரு எல்லைக்குள் வைக்க ஒரு கட்டுப்பாடு தேவை. அந்த கட்டுப்பாடு என்னால் இயலாது. நான் தளர்ந்து போனேன், சோர்ந்து போனேன். பாவத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த உணர்ச்சியை செலவழிக்க நான் ஆசைப்படுகிறேன். தேவரீர் பரிசுத்தம், பரிசுத்தம். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எனக்குள்ளும் கொண்டு வர இந்த சரீரத்தை, நீர் தந்த இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த எனக்கு ஒரு பலத்தை தாரும். கெஞ்சி கேட்கிறேன். மரணம் வரைக்கும் நான் உம்முடைய பிள்ளையாக வாழதான் இதை ஆசைப்பட்டு கேட்கிறேன். என்னுடைய சூழ்நிலை மோசமான சூழ்நிலை. அநேகர் என்னை கவனிக்கிற சூழ்நிலை. விழுந்து விடுவேனோ என்ற பயம் எனக்குள்ளே அடிக்கடி வந்து போகிறது. உதவி செய்யும். இந்த மனசாட்சியை பலப்படுத்தும் ஆண்டவரே. பாவம் செய்து விடாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நீ கேள். கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார். ஏனால் பரிசுத்தத்துக்காகவே உன்னை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்காகவே நீ ஒளி விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அழைத்திருக்கிறார். பாவத்தோடு நீ ஒளிவிட முடியாது. தீர்மானம் எடுத்துட்டோமா? கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை கேட்டுட்டோமா? புதிய மாற்றத்தோட இந்த இடத்துல நீ போகணும். கர்த்தர்கிட்ட என்னென்ன கேட்கணும் அதை கேளு. நான் சொல்லி உனக்கு உணர்த்தின விஷயம் ரொம்ப சின்னது. ஆனா நீ உன்னுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவிச்ச ரகசிய காரியங்கள் இருக்குதே, அது ரொம்ப அதிகம். அது நான் சொன்னதை விட வித்தியாசமானது. ஆகவே அத ஆவியானவர் சுட்டி காட்டல நினைக்காத. உன்னுடைய மனசாட்சி சொல்லிட்டு இருக்குது, மனசாட்சி பேசிட்டு இருக்குது. கர்த்தர் தந்த மனசாட்சி அது. அதை இப்பவே அந்த மனசாட்சிக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டா நல்லது. நீ அதுக்கு ஒரு வழி செய்யலனாக்கா மனசாட்சி மங்கி போயிடும். அப்ப பாவம் செய்ய உனக்கு தைரியம் வந்துடும். பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எங்கும் பரிசுத்தம், எதிலும் பரிசுத்தம்.
சகல அவயவத்திலும் பரிசுத்தம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை எங்களால் சரிப்படுத்த முடியாது என்று வெளிப்படையாகவே நாங்கள் சொல்லிவிட்டோமே. உம்முடைய பலம் இல்லாமல் எங்களால் பரிசுத்தமாய் வாழ இயலாது. வெளிப்படையாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த நேரத்திலும் கூட தலை கவிழ்த்து தன்னுடைய பிரச்சனைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அவதிப்படுகிறதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அந்தரங்கத்தை அறிந்த தெய்வம், இருதயத்தின் உள்ளந்திரிகளை அறிந்த தெய்வம், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? நீர் அமைத்த அந்த சட்டம், அந்த திருமண சட்டம் வெகு தூரத்தில் காணப்படுவது போல இருக்கிறதே. எனக்கென்ற ஒரு ஜீவியம் உண்டா? அந்த கட்டம் வரும் வரைக்கும் நான் பரிசுத்தத்தோடு என்னால் வாழ இயலுமா? உதவி தேவை, உம்முடைய உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எனக்கு மிக மிக அவசியம் ஆண்டவரே, மிக மிக அவசியம். விழுந்து போகாமல் இருக்க அந்த அபிஷேகம் எனக்கு அவசியம். தாரும் ஆண்டவரே, தாரும் என்று இந்த நேரத்திலே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருபையாய் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் அவர்களுக்குள்ளே தங்கி அவளை கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தின் பாதையில வழி நடத்தட்டும். அப்பொழுது மாத்திரமே எரிந்து பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியாய், தீபமாய், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற விளக்காய், உமக்கு நேராய் அநேகரை வழியிலே வழிகாட்ட வழிநடத்தக்கூடிய ஒரு விளக்காய் இந்த அருமையான மக்கள் மாற முடியும். கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். இவர்கள் யாரும் வெறுமையாக போகவே கூடாது. ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டும். இயேசு ராஜாவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியா நிரப்பப்பட்டோம் என தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியா நிரப்பப்பட்டோம் என தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். நாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர்.
வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக